மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நிறைய பேர் வீட்டுல பாத்திருப்போம். பெரியவங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ளூ அந்த மாதிரி வரப்போ அவங்க ஆஸ்பிரின் எடுத்திருப்பாங்க. சோ அவங்க வீட்டுல இருக்கிற குழந்தைக்கும் அதே மாதிரி வந்து ஃப்ளூ ஃபீவர் இந்த மாதிரி வரப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எடுத்துக்கிட்ட மெடிகேஷன்ஸே அதே குழந்தைக்கு கொடுப்பாங்க. சோ அந்த குழந்தைக்கு சரியாகும்னு இவங்களே நினைப்பாங்க, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகாம. சோ இதனால வர பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா ரே சிண்ட்ரோம்னா என்னன்னா, ரீல ஃபுல்லா பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ குழந்தைங்களுக்கு போய் வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறப்போ இப்ப நான் ஆஸ்பிரின் வந்து பெரியவங்க கொடுக்குறப்ப என்ன நடக்கும்னா, இந்த ஆஸ்பிரின் போயிட்டு குழந்தையோட மைட்டோகாண்ட்ரியா போய் டேமேஜ் பண்ணும், அதாவது அது வேலை செய்ய விடாம பண்ணிடும். சோ இப்ப வேலை செய்யல என்ன ஆகும்னா லிவர் டிஸ்பங்க்ஷன் ஏற்படும். பிகாஸ் லிவர் தான் நம்ம பாடியில நிறைய மெட்டபாலிசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ இதனால என்ன நடக்கும்னா அமோனியா வந்து பில்டப் ஆயிடும் அந்த குழந்தையோட உடம்புல. சோ இப்போ அமோனியா லெவல் அதிகமா இருக்கிறதுனால பிரெயின் ஸ்வெல்லிங் ஏற்படும். பிரெயின் ஸ்வெல்லிங் ஏற்பட்ட என்ன இருக்கும், எல்லா பிரச்சனையும் வரும். சோ குழந்தை வந்து அடிக்கடி வாமிட் பண்ணிட்டே இருக்கும், ரொம்ப நேரம் தூங்கும், சிசர்ஸ் வரதுக்கும் சான்ஸ் ரொம்ப அதிகம். சோ நெக்ஸ்ட் டைம் உங்க குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா கோ அண்ட் see a டாக்டர். நீங்களே டாக்டர் நினைச்சிட்டு உங்க குழந்தைங்களுக்கு அதே மெடிகேஷன் கொடுக்காதீங்க. பிகாஸ் ஒரு அடல்ட்டோட உடம்புல நடக்கிற மெட்டபாலிசமோ ஒரு சைல்டோட உடம்புல நடக்கிற மெட்டபாலிசமோ டோட்டலி டிஃப்ரெண்ட். ரீல் பிடிச்சிருந்தா அக்கௌண்ட் ஒரு ஃபாலோ தட்டிட்டு போங்க.